Hi friends, தாவேகா எம்எல்ஏ பிஏவோட அட்ராசிட்டி, அதாவது அரசியல் அதிகாரம் நம்ம கையில் வந்துருச்சுன்னா நம்ம எது வேணாலும் பண்ணலான்னு நிறைய அரசியல் தலைவர்கள் பார்த்துட்டு வரோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏ பிஏ அவரோட அட்ராசிட்டியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசியல்வாதிகள் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் நிறைய அவங்க பேரை களங்கம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரான காமாட்சி அவர்களோட பிஏ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தாம்பரத்தில் இருக்க ஒரு பழக்கடைக்கு போயிருக்காரு. அந்த பழக்கடையில் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு அது ரோட்டுக்கு அருகாமையில் அந்த கடை இருக்கிறதுனால நடைபாதையில் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, எப்படி நீங்கள் இப்படி வைக்கலான்னு ரொம்ப அதிகார தோணியில் விசாரிச்சிருக்காரு. ஸோ அங்கேருந்த வேலையாட்கள் அவங்களோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி கேட்கலாம், நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு நான் யார் தெரியுமா, நான் எம்எல்ஏவோட பிஏ, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி காமாட்சி அவர்களோட பிஏ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை உட்கார வச்சுட்டு அந்த கடைக்காரரு அவருக்கு நல்லாவே கிளாஸ் எடுத்திருக்காரு. என்னன்னா எம்எல்ஏ பிஏ சொல்லிட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அவரே சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்று நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்படி கிளாஸ் எடுத்ததுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் உங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி விடுங்கன்ட்டு கடை ஓனர் கேட்குறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் எம்எல்ஏ ஆன காமாட்சி அவர்களுக்கு ஃபோன் பண்ணாமல் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோனை எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் தவறுதல்களை செய்யக்கூடாதுப்பா, நீ எப்படி இந்த மாதிரி பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வான் பண்ணுறதா அறியப்படுது. ஆனால் ஃபோனில் தான் அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் நம்மளுக்கு தெரியலங்க. அவர்கிட்ட இவர் பேசுறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே நான் பேரெல்லாம் பயன்படுத்தலை, பிஎன் நம்ம பயன்படுத்தலை, நான் ஒரு தனி மனிதனா இதை கேட்குறேன்ட்டு விசாரிச்சிருக்காரு. அதாவது கேட்கறது தப்பு இல்லை, நடைபாதை மேலே கடை வைக்கிறது தவறான விஷயம் தான். பட் இதே புசியானந்த் அவர்கள் வந்து தாவேகாவை சார்ந்தவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது எலெக்ஷனில் தாவேகா கட்சி, அதாவது டி நகரில் என்னை வின் பண்ண வச்சிங்கன்னா அந்த நடைபாதையில் கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் மாற்றாக ஒரு கடைகள் கொடுக்கப்படும், இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல கடை வைக்கலாம், அந்த பானிபூரி கடையோ என்ன கடையோ அவங்களுக்கு எதுவும் கடன் வழங்கப்படுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசினாலே தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு கீழான ஒருத்தர் பிஏன்னு கருதப்படுறவர் இருக்க தான் செய்கிறாரு. கேட்குறது குத்தமே கிடையாது, நடைபாதையில் கடை வச்சிருக்கிறது முதலே சொன்ன மாதிரி தவறு தான். பட் இருந்தாலும் அன்றாடம் ஒரு பழக்கடையை வச்சு பிழைத்துட்டு வரவுக்கு ஒரு வியாபாரிக்கு திடீர்னு அதை தூக்க சொல்லிட்டா கஷ்டமாக தான் இருக்கும். அவரை மட்டும் தூக்க சொல்றதுக்கு மாற்றாக அந்த ஏரியா லைன்ல ஃபுல்லா தூக்கிட்டு அவர் தூக்க சொன்னா எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனா அவர் கடையை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து கேட்கறது, இது ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் நண்பர்களே இதை எடுத்து நம்ம பேசிட்டு வரோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதாவது என்னென்ன அரசியல் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வெளிப்படையாக தெரியப்படுத்திட்டு இருக்காங்க, ரீல்ஸ் மூலியமாகவும் வீடியோ வாயிலாகவும். இன்னைக்கு நியூஸை ஓப்பன் பண்ணாலே காலையில் விஜய் அவர்கள் எழுந்ததுலேருந்து அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரே செய்தியாக தான் இருக்குது. தாவேகா அமைச்சர்கள்லாம் அங்கங்கே போயிட்டு ஆய்வுகள் செய்துட்டு வராங்க, அவங்க விஷயத்தில் நிறைய கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட்டு வராங்க, நிறைய நல்லது செய்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி சில பேர் அதாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவுக்கு நாங்கள் கீழே இருக்கோம், நாங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டு, அதாவது விஜய் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அதாவது நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் நினைக்காதீங்க, அப்படி இருக்கவங்க இப்போவே அந்த எண்ணத்தை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் சொல்லியும் இந்த நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து ஒரு புதிய ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கேயும் வந்து சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனை பில்டப்ஸு பீலா விடுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் மறுபடியும் மாற்றி அவங்களோட சிந்தனைகளை யோசிக்கிறதுக்கு வெகு நாட்கள் ஆகாது. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது இந்த கரண்ட் இஷ்யூ தான். அதுக்கும் அமைச்சர் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிலக்கரி விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி செய்வோன்ட்டு. ஸோ தாவேகா ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய சலசலப்புகள் வருது, மக்கள்கிட்ட பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இருந்தாலும் தாவேகாவுக்கு டைம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா, ஏன்னா கீழ்மட்ட லெவலில் அவங்க அலசி ஆராய்ஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. காமாட்சி அவர்களை பற்றி சொன்னால் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க. இப்போ கூட 10th பாஸ் ஆன பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு அதாவது பரிசு தொகை இந்த மாதிரி ஊக்கத்தொகைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி பிஏன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேருக்கு கலகம் வைக்கிற நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்தாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.